இவர் பர்ஸை இவரே எதுக்கு வேணான்னு சொல்றாரு? என்ன ஃபாரினர், ஏகப்பட்ட கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு போல இருக்கு. எந்த சேட்டா நீங்கள் மடிச்சுண்டு போன 345 ரூபாய் தரான்னு பறஞ்சு பின்னே தெட்டி நாலராவுக்குள் ஈ பைசாவை நீங்கள் തിരിച്ചു தெரியலா ഞാൻ നിന്റെ മുഖത്തിൽ சுடுவெல்லம் ஒலிக்கும். இது உண்மையிலேயே கிரெடிட் கார்டு தான் சார், மலபார் பேங்க். சாரி மிஸ்ஸஸ் ஃபாரினர், எங்க பொட்டி கடையில சாரோட கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ற மிஷின் இல்ல. நீங்க ஃப்ளைட்லயே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இன்னொரு தடவை அந்த கடை பக்கம் வந்துடாதீங்க. வாங்க. டார்லிங் டார்லிங் டார்லிங், டார்லிங் வண்டி எடு முதல்ல. இல்ல ஹேய், வண்டி எடுன்னு சொல்றேன்ல. நீங்க செஞ்ச சமையல் சூப்பரா இருந்துச்சு. அதுலயும் அந்த வத்த குழம்பு இருக்கு பாருங்க, சான்ஸே இல்ல. அதுக்காக சொத்தையே எழுதி வைக்கலாம். நான் சும்மா சொல்லல சுமு, சத்தியமா உண்மையதான் சொல்றேன். என்ன இவ வத்த குழம்புக்கே சொத்து எழுதி தரேங்கிறா, பிரியாணி செஞ்சு போட்டா பிராணனே விட்டுருவா போல இருக்கே. ஆண்டி, தனித்தனியா இல்ல, மொத்தமா சமையல் சூப்பர்பா இருந்தது. மா, ரஞ்சினி ஒரு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடுலாம் ரெடி தானே? ரெடி தான். என்னம்மா இழுக்கிற? இல்லடா, நான் சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சா, சமையல் வேலையை எனக்கு மறந்து போச்சுடா. சோறு கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு, ரசத்துல கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பொரியல்ல காரமே இல்ல, சாம்பாராவே இல்லடா. நான் என்ன பண்ணுவேன்? ஹோட்டல்ல வாங்கலன்னா என்ன ஆகுறது? என்ன ஆண்டி எதுவும் பேசவே மாட்டேங்கிறீங்க? சாதாரணமாகவே அவங்க ரொம்ப ஷை டைப்பு. நீ வேற அவங்க சமையலை புகழ்ந்துட்டியா, அதான் கூச்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லம்மா? ஆமாங்க, உன்னை பாக்குறப்போ என் மனசுல என்னென்னமோ தோணுதுமா. எனக்கு ஒரு தம்பி பொண்ணு இருந்தா, அவளை பார்க்க அச்சல் உன்ன மாதிரியே இருப்பாமா. சின்ன வயசுலயே சோமுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்றதா பேசி வச்சோம். அவளுக்கு அத்தை அத்தைன்னு என் மேல உசுருமா. மருமகளேன்னு நானும் அவன் மேல பாசமா இருந்தேம்மா. புது கதையா? திடீர்னு ஒரு நாள் மஞ்சள் காமால வந்து போய் சேர்ந்துட்டா. ஆண்டி அழாதீங்க ஆண்டி, ப்ளீஸ். உன்னை பாக்குறப்போ எனக்கு அவன் ஞாபகம் வந்துருச்சுமா. எனக்கு அருமையான மக எல்லாம் கிடைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் சரியா கொடுத்த கடவுள் மருமக விஷயத்துல மட்டும் குறை வச்சுட்டாரு அம்மா. இங்க பாருங்க ஆண்டி, நீங்க என்னையும் உங்க சொந்தக்கார பொண்ணாவே பாத்துக்கலாம். ரொம்ப நன்றிமா, உன்னை பார்த்தா மங்களகரமா இருக்கு. என் பையனும் தான் ஒருத்தைய கட்டிட்டு வந்திருக்கானே. ராட்சசி பத்தி கேள்விதாமா பட்டிருக்கேன். ஐயோ, கல்யாணம் பண்ண அன்னையில இருந்தே நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற கொடுமையை நினைச்சா ஐயோ அது சொல்லி மாளாதுமா.
அம்மா ஏம்மா நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி அவங்கள சங்கடப்படுத்துற? என்ன சோமு நீங்க? இனிமே நீனா உங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலின்னு பிரிச்சு பார்க்காதீங்க. தம்பி சொல்லுச்சுமா, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் புதுசா கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்க போறீங்கன்னு. அந்த பொண்ணு முகத்துல பாருடா எப்படி ஒரு மகாலட்சுமி அம்சம்னு. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இங்க என்னங்க நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க நட்ராஜ், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அம்மா முதல்ல மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் காஃபி கொடுமா. சரிப்பா, வாங்க மாப்பிள்ள. காபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா? என்னங்க எல்லாரும் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள கொஞ்சம் மெதுவா பேசுங்க மாப்பிள்ள. நான் ஒரு இருதய நோயாளி, சத்தம் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நட்ராஜ், நீங்க இங்க வந்தது தெரிஞ்சா உங்க அக்கா கோவப்படுவாங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க, கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. இப்போதான் நீங்க உங்களை பார்ட்னர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா, நம்ம கம்ப்யூட்டர் சென்டர்ல இவங்களும் பார்ட்னரா ஜாயின் பண்றாங்க. எங்க சித்தப்பா பணம் கொடுத்தது நீங்க சொந்தமா பிசினஸ் பண்ணி வளரணுங்கிறதுக்காக தான். கரெக்ட் தான். இவங்களையும் பிஸ்னஸில் சேர்த்துக்கிட்டா பெரிய லெவலில் ஆரம்பித்து மாமா சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே வளர்ந்துலாம்ல. அதுக்கு இவங்கள தான் பார்ட்னரா சேர்த்துக்கணுமா? இதில் எதுவும் தப்பு இல்லையே. நீங்கள் ஷியாமா பார்ட்னராக சேர்த்துக்கலையா? அப்ப நீங்களும் ஷாம் மாதிரி ஒரு ஆம்பளைய பார்ட்னரா சேர்த்துக்கணும். ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். இந்த புள்ளைய இப்படி பேசுது. ஐயோ கடவுளே, ஒரு ஆணும் பொண்ணும் பேசுறதும் ஒன்னா சேர்ந்து கம்பெனி ஆரம்பிக்கிறதும் தப்பா? இங்கே பாருங்க நட்ராஜ், இவங்க என்னோட ஃப்ரெண்டு, அதனால தான் இவங்களோட சேர்ந்து இதை நான் ஆரம்பிக்கிறேன். என்னன்னா லூசு பையன் நினைச்சீங்களா? நீங்க ஃப்ரெண்டுன்றீங்க, உங்க அம்மா பார்ட்னர்ன்றாங்க. என்னன்னு கேட்டா இரிட்டேட் பண்ற மாதிரி நடிச்சு கொட்டுறீங்க. ஏன்பா, நீ உங்க அக்கா மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவமும் சந்தேகம் பட்டா எப்படிப்பா? என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? மதி எப்போ உங்க மேல கோவப்பட்டா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அவளும் இதே மாதிரிதாம்மா. ஏமா கோவப்படுறேன்னு கேட்டா ஒத்துக்கவே மாட்டா. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னா கூட வரவே மாட்டாமா. அவளை எதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம்? உங்களை தான் கூட்டிட்டு போனோம், அதுவும் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு. ப்ளீஸ் நட்ராஜ், கோவப்படாதீங்க ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. என்னங்க நீங்க இப்படி அநியாயத்துக்கு நடிக்கிறீங்க? இத பாருங்க, இதுக்கு முன்னால நான் தெரியாம பண்ண தப்புக்கு கூட மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். ரெஸ்டாரண்ட்லயும் கோயிலையும் வேணாம். பழசெல்லாம் நான் எதுவும் பேச விரும்பல. இனிமே புதுசா எதுவும் நடந்துடக்கூடாது. எங்க அக்காவுக்கு கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க, நான் இருக்கேன். நான் வரப்பவே கையோட எங்க அக்காவை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போக என்னால முடியும். ஆனா நீங்க தானே எங்க அக்காவை அனுப்பி வச்சீங்க, நீங்களே தான் வந்து கூட்டிட்டு போகணும். யாருக்காக இல்லாட்டியும் அவ வயித்துல உங்க வீட்டு வாரிசு தானே வளருது. அத மனசுல வச்சாவது அவளை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு என் சித்தப்பா பணம் கொடுத்தது ஒரு நல்ல பிசினஸ் பண்ணி எங்க அக்காவை நல்லபடியா வச்சு காப்பாத்துவீங்கன்னு தான். அந்த பணத்தை வாங்கி நீங்க இப்படி ஜாலியா கூத்தடிக்கிறதுக்காக இல்ல. சீக்கிரமா வந்து எங்க அக்காவை கூட்டிட்டு போங்க.
அம்மா இப்படித்தான் தினமும் என் மகன் அவன் அக்கா கிட்ட செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்காமா. ஆண்டி ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. அழாம எப்படிமா இருக்க முடியும்? எனக்கெல்லாம் கை தவறி டம்ளர் கீழே விழுந்தாலே மனசுல இடி விழுந்தா மாதிரி இருக்கும். சத்தமே ஆகாதுமா எனக்கு. தோ இவங்க எப்படியெல்லாம் பண்றாங்கன்னு பாருமா. இப்படியேதாம்மா அவன் அக்கா வீட்டை விட்டு போறேன்னு ஒரே அடம். வாசல்ல நின்னுகிட்டு பயங்கரமா கத்தனா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து பேசுன்னு என் வயசை கூட பார்க்காம அவ கால்ல விழுந்தேம்மா. உதவி தள்ளிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் கூட என் மனசு கேட்காம டேய் சோமு நீ போய் அவளை கூட்டிட்டு வாடான்னு என் பிள்ளைய அனுப்பிச்சு வச்சேன். ஆனா குடும்பத்தோட சேர்ந்து என் மகனை அடிச்சு விரட்டிட்டாங்கம்மா. மனசாட்சின்னு ஒண்ணு பாக்கணுமேன்னு நாங்களும் சம்மந்தி வீட்டுக்கு போய் மானம் கெட்டு போய் எத்தனை தடவை தான் அடி வாங்கிட்டு வர்றது. நான் ஒரு வாயில்லாத புள்ள பூச்சியை பெத்து வச்சிருக்கேம்மா. அவனுக்கு யாரையும் எதிர்த்து கூட பேச தெரியாது. எனக்கு புரியுது ஆண்டி. எதுக்கு அந்த பையன் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கான்? அவங்க சித்தப்பா கிட்ட இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்காக கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தோம். அததான் அவன் சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருந்தானே. அது கூட அவங்க எங்களுக்கு அது சும்மா கொடுக்கலம்மா. ஏகப்பட்ட வெத்து பேப்பர்ல கையெழுத்த வாங்கிட்டு வட்டிக்கு கடனாதாம்மா கொடுத்துருக்காங்க. என்னம்மா அந்த பணத்தை வாங்கி நம்ம என்ன செலவா பண்ணிட்டோம்? இடத்துக்கு அட்வான்ஸு சிஸ்டத்துக்கு அட்வான்ஸ்னு கொடுத்துட்டோம். அந்த பணத்தை நம்ம அட்வான்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா உடனே அவங்க சித்தப்பா கையில் திருப்பி கொடுத்துட்டு சாரி சார் இனிமேல் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு பொலைட்டாக சொல்லிட்டு வந்திருப்போம்ல. இட்ஸ் ஓகே. நம்ம வறுமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளோதான். சோமு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவங்க உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒரு 5 lakhs. அதை நான் தரேன். முதல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ரஞ்சினி. ஏன்? அப்ப என்ன வேற யாரோன்னு தானே நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அம்மா சோமு வேண்டான்னு சொல்றது கரெக்டு தாம்மா. இப்பவே அந்த பையன் எவ்வளவு தப்பா பேசிட்டு போனான்னு நீயே பார்த்தல. இன்னும் நீ பணம் கொடுத்தா என்னென்ன கதை கட்டி பேசுவாங்களோ. யார் என்ன பேசினா நமக்கு என்ன ஆண்டி? ஏன் மனசுலயோ சோமு மனசுலயோ எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அப்புறம் நம்ம யாருக்கு பயப்படணும்? நாளைக்கே அந்த பணத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரேன். இமிடியேட்டா கொண்டு போய் கொடுத்துருங்க. இல்ல இல்ல ரஞ்சினி, நீங்க எதுவும் பேசாதீங்க சோமு. ஆண்டி நான் கிளம்புறேன். வரேன் சோமு. அப்பாடா ஷோ போதும் போதும் ஆகி போச்சுடா அம்மா. டேய் சோமு இன்னைக்கு தாண்டா உன்னை பெத்ததுக்கே நான் பெருமைப்படுறேன். ரொம்ப புகழாதம்மா, வெக்கமா இருக்குல்ல. அந்த 5 இந்த 5 மொத்தம் 10 லட்சம் நம்மளுக்கு தாண்டா. பின்ன இது நம்ம உழைப்பு கிடைச்ச மரியாதை இல்ல. ஏண்டா இவ கொடுத்த 5 லட்சத்தை மதிக்கிட்ட கொடுத்துட்டியான்னு கேட்டா என்னடா பண்றது? இதெல்லாம் நமக்கு ஒரு மேட்டரா? கொடுத்துட்டோம்னு சொல்லிட வேண்டியதா? டேய் பணம் கொடுக்கலனா அந்த ரஞ்சனி இருக்கிற நேரம் பார்த்து இந்த தாடிக்கிற பையன் வந்து தைய தக்கன்னு குதிக்க மாட்டானா? அதுக்கு முன்னாடி தான் நம்ம பணத்தை கொடுத்துருப்போமே. என்னடா சொல்ற? ஆமாமா, கொடுக்குற மாதிரி கொடுப்போம், ஆனா கொடுக்க மாட்டோம். ஏன் இப்படி போட்டு குழப்புற? மா நம்ம லைன்ல பணங்கிறது எப்பவுமே ஒன் வே தான் வரும், ஆனா திருப்பி ரிட்டர்ன் போகாது. அதான் எப்படின்னு கேக்குறேன். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. போமா, போய் நிம்மதியாரு, நான் பாத்துக்கிறேன். அப்படிங்கிற என்னமோ எப்படியோ 5 லட்சம் வந்தா சரி. ஏய் உண்மையை சொல், நீ யாரு? குருவி
ஐயோ அடிக்காதீங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நான் குருவிதான், நீங்க தான் தப்பா நினைச்சிட்டீங்க. குருவினாலே வெளிநாட்டுக்கு போய் பொருள்லாம் எடுத்துட்டு வர வேலை, அதுக்கு கமிஷன் தருவாங்க. வெளிநாடுனா பர்மா பஜார், ஜாம் பஜார், பாண்டி பஜார் தானே? இல்ல, இது சத்தியமா வெளிநாடு தான். வேணும்னா என் பாஸ்போர்ட்டை காட்டுறேன். ஊர்ல உங்க அப்பா என்ன பண்றாருன்னு சொன்ன? கேக்குறல. டாக்டரு. காதுல விழல. நிஜமாவே எங்க ஊர்ல வேணா வந்து கேட்டு பாருங்க. சுத்துப்பட்டி 18 பட்டிக்கும் அப்பா தான் எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்குற டாக்டர். எது? வைத்தியர்.